ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் டைப் இஃப் கண்டிஷனல் கிளாஸ் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாசிபிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதோடைய யூஸ் என்ன, அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டைப் இஃப் கிளாஸ். ஓகேங்களா? இஃப் கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொன்னது. சரி, கவனிங்க. இப்போ ஒரு சென்டென்ஸ் நான் எழுதுறேன் பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி. இஃப் யூ ஹெல்ப் மீ. சரிங்களா? பாருங்க, இஃப் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அது ஆல் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இஃப் யூ ஹெல்ப் மீ, நீ எனக்கு உதவி செய்தால். இப்ப பாருங்க, இது என்ன டென்ஷன் இருக்கு? வெறும் ஹெல்ப் இருந்துச்சு அப்படின்னா அது V1 verb 1. இங்க பாருங்க, இங்க சப்ஜெக்ட் யூ இருக்கு, இங்க V1 verb இருந்துச்சு அப்படின்னா அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இதுவே ஐ இருந்தாலும் இங்க ஹெல்ப் இருக்கும். சரிங்களா? இஃப் ஐ ஹெல்ப். அதே மாதிரி வி யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இஃப் வி ஹெல்ப், இஃப் யூ ஹெல்ப், இவன் தே யூஸ் பண்றோம். அதே மாதிரி ப்ளூரல் நவுன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹெல்ப் மட்டும் யூஸ் பண்ணணும். சப்போஸ் சிங்குலரா இருந்ததுன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல என்ன பண்ணணும்? இங்க எஸ் ஆட் பண்ணணும். சரிங்களா? இஃப் ஹி ஹெல்ப்ஸ் மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுதான் இந்த இஃப் கிளாஸ். இப்ப இங்க இருந்து இந்த இஃப்ங்கிற வேர்ட்ல இருந்து இந்த கமா வரைக்கும் இருக்கக்கூடியது இஃப் கிளாஸ். இப்போ மெயின் கிளாஸ் நம்ம எழுதும் போது பாருங்க, ஐ டேஷ் யூ இப்படி சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிராக்கெட்ல இதே ஹெல்ப் அப்படின்னு வச்சுக்கலாம். இது கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது இங்க எப்படி யூஸ் பண்ணணும்? இந்த மெயின் கிளாஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும்னா, இங்க இஃப் கிளாஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா மெயின் கிளாஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதணும். சரிங்களா? இப்போ சிம்பிள் ஃபியூச்சர்னா என்னது? இங்க பாருங்க, ஐ ஷல் ஹெல்ப், ஐ ஷல் ஹெல்ப் யூ. இங்க ஷல்லுக்கு பதிலாக வில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நீ எனக்கு உதவி செய்தால் ஐ வில் ஹெல்ப் யூ ஆர் ஐ ஷல் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்வேன். இது இப்படி யூஸ் பண்ணிட்டா இது நம்ம பாசிபிளா இருந்துச்சுன்னா தான் நம்ம இந்த டைப் யூஸ் பண்ணணும். ஓகே, பாசிபிளா, கண்டிப்பா நீ எனக்கு உதவி செஞ்சா நான் உனக்கு உதவி செய்வேன். இது கண்டிப்பா ஃபியூச்சர்ல நடக்கும். அப்படி நடக்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் டைப் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு, இஃப் யூ இன்வைட் மீ டு யுவர் சிஸ்டர்ஸ் மேரேஜ் ஐ வில் அட்டெண்ட். நீ உன்னோட சிஸ்டர்ஸ் மேரேஜுக்கு என்னை இன்வைட் பண்ணேன்னா நான் அட்டென்ட் பண்ணுவேன். கண்டிப்பா அது நடக்கும். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் பேசும்போது, இஃப் யூ பே யுவர் ஃபீஸ் யூ வில் பி அலௌட் டு அட்டெண்ட் த எக்ஸாமினேஷன். இது பாசிவ்ல மாத்தி சொல்றோம். யூ வில் பி அலௌட் டு அட்டெண்ட் த எக்ஸாமினேஷன். நீ ஃபீஸ் கட்டணம் செலுத்தினால் நீ எக்ஸாம் எழுதுவதற்கு அனுமதிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இங்க பாசிவ்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கேயும் பாசிவ்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த இஃப் கிளாஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணா இங்க சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல வரணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இஃப் யூ கால் ஹிம், நீ அவனை கூப்பிட்டால் he will come, அவன் வருவான். இது கண்டிப்பா நடக்கும். அப்படி நடக்கிற பட்சத்துல தான் நம்ம இந்த பாசிபிள் கண்டிஷனை யூஸ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.